ஆனா நீ ஜெபிக்கிறவன் என்பது ஒரு நாள் உலகம் தெரியும், உலகத்துக்கு தெரிய வரும். ஜெபிக்கிற தானியேல் மட்டுமல்ல, ஆராதிக்கிற தானியேல் மட்டுமல்ல, கர்த்தர் தெரியப்படுத்துகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் தெரிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில இடத்துல மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஆகாது, பேசியும் பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பேசி நடந்ததுனால அவங்கள நம்பி நீங்க போய் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லுவோம். அவங்க போய் சொல்லுவாங்க, நான் பேசி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. பேசி சில காரியங்கள் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆமென், ஈசாக்கை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இருதயத்தில் ஒரு வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ உன்னை தூக்கி விடுறதுக்கோ உங்களுக்கு ஒருவர் இல்லாத நிலை வரும்போது அந்த அக்கினியில அவர் இறங்கி வருவார். 2வது அதிகாரத்தில் இறங்கி வரல. ஏன்? உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தானியேல் இருந்தா, உனக்கு வாய்ஸ் கொடுக்க ஒரு தானியேல் இருந்ததுனால அவர் சைலண்டா இருந்தார். ஆனா உனக்கு வாய்ஸ் கொடுக்க யாரும் இல்ல, இருக்கிறவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல என்ற நிலைமை வரும்போது உன் அக்கினி 7 மடங்காகும். அந்த 7 மடங்கு தான் உனக்கான ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல். ராபாலா கபா சங்கராலா ராதாரா ஏபாலா ராகட அங்க வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு என்னோடுண்டு, கலக்கம் 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் கர்த்தர் என்னோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம். ஆமென். பக்கபலம் பாதுகாப்பும் இயேசுவை அழைக்க. ஆமென். பக்கபலம்